இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியா 9:19. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். 40 வருஷம் தேவன் இஸ்ரவேலர்களை வனாந்தரத்தில் வழி நடத்தும் போது பகலில் சூரியனோட வெப்பத்தில் இருந்து அவங்கள பாதுகாத்தார். இரவுல நடக்கிறதுக்கு வழிகள் தெரியணும்னு அக்னியில் உள்ள வெளிச்சத்தை கொடுத்து வழி நடத்தினார். நாம் என்ன நினைக்கிறோம்னா 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். வனாந்தரம்னாலே கஷ்டம்தான். அடிப்படை தேவைகள், சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் கிடைக்காது தான். ஆனால் இஸ்ரவேலர்களோட ட்ரெஸ்ஸு கூட பழசாக போகலை, கால்கள் கூட வீக்கம் அடையலை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது வனாந்தரம்ன்றது கஷ்டம் நிறைந்த இடம்னு அவங்கள அறிய விடாமல் தேவன் சுகமாக தான் வழி நடத்தியிருக்கிறாரு. ஆனால் பார்க்குற நாம் தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவன் நம்மளை கஷ்டமான பாதையில் சில சமயம் வழி நடத்தும்போது நாம் அந்த வனாந்தரத்தை நினைக்காம அங்கே நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பார்க்கணும். அதாவது நம்மளை சுற்றி எத்தனையோ நல்ல விஷயங்களை நடத்திட்டு தான் இருக்கிற கடவுள். நாம் அதை கவனிக்காமல் கஷ்டத்தை மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறனால நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, உணர மாட்டேங்கிறோம். உதாரணத்துக்கு கணவன் மனைக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் அதுவே நம்ம நினைக்காம நம்ம கொடுத்த பிள்ளைகளை நினச்சி பார்க்கணும். அது ரொம்ப சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும். தேவன் நெருக்கத்துலேயும் நம்மளை ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் வழி நடத்துகிறாரு. அதை நாம் தான் உணரணும். பாவிகளவே மன்னித்து சந்தோஷமாக வாழ வைக்கிற தேவன் அவரோட பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை மன்னிக்காமல் இருப்பாரா? சந்தோஷமாக வாழ வைக்காமல் இருப்பாரா? நம்மளோட கஷ்டங்களை மட்டுமே பார்க்காம அந்த கஷ்டங்களில் நம்மளை சரியாக வழி நடத்துகிற தேவனை நினச்சாலேவும் நமக்கு அந்த கஷ்டம் பெருசாக தெரியாது. அதனால் தேவன் கஷ்டப்படுத்துகிறாருன்னு சொல்லாமல் அந்த கஷ்டங்களுக்கு நடுவில் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னு நம்ம உணர்ந்து பார்க்கணும். அப்போ தான் தேவன் எவ்வளவு பிரியம் உள்ளவரும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆமேன்.